அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 18, 2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நியூஸஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம் வாங்க. தினமொழியில் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேரவைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் தோல்வின்னு சொல்லி ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதிர்ப்பு 154, ஆதரவு 63 தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா நியூசிலாந்து இடையே 6 ஒப்பந்தங்கள். இரு பிரதமர்கள் முன்னிலையில் கையொப்பம். பயங்கரவாதத்துக்கு கடும் கண்டனம். நியூசிலாந்தில் காலிஸ்தான் ஆதரவு சக்திகள் பிரதமர் கவலைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா நியூசிலாந்து இடையே ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஒப்பந்தம் உட்பட 6 ஒப்பந்தங்கள் திங்கட்கிழமை கையொப்பமாகியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடான நியூசிலாந்தில் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தார். அந்த 6 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கதா சொல்லியிருக்காங்க. சென்னை ஐஐடியில் விண்வெளி திட்டங்களுக்கான உயர் சிறப்பு மையம் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை ஐஐடியில் விண்வெளி மற்றும் உந்துவிசை ஆராய்ச்சிக்கு பயனுள்ள வகையில் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையத்தை இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் திங்கட்கிழமை திறந்து வைத்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்னென்னா, இஸ்ரோவின் தலைவராக இருக்கிற வி நாராயணன் அவர்கள் எத்தனாவது இஸ்ரோவோட தலைவர் அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வாரி பெருக்கி வளம்படுத்தி உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனை செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து வினையாடல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உடான் திட்டத்தில் 120க்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. உடான் திட்டத்தின் கீழ் அடுத்த 10 ஆண்டுகளில் 120 புதிய விமான நிலையங்களை சேர்த்து 4 கோடி மக்களுக்கு விமான போக்குவரத்து இணைப்பு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் திங்கட்கிழமை தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உடான் திட்டம் அந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. KYC படிவங்களை சமர்ப்பிக்குமாறு வங்கிகள் வாடிக்கையாளர்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவுறுத்தல் வெளியிட்டிருக்காரு. இது நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை, பட் மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா இந்த மாதிரி நியூஸை நீங்கள் இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். இல்லை இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இப்போலாம் ரூல்ஸ் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் அப்படி தொந்தரவு பண்ணாங்கன்னா இந்த இதுபடி பேசுங்க. ரிசர்வ் வங்கி ஆளுநரே சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி கேட்குறீங்க, தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கலாம். நம்மளும் நாலேஜபிளாக இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த நியூஸை வாசித்தேன். உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஜெயமல்யா பாக்சி பதவியேற்பு. இவருக்கு வயது 58. இப்போ உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் தலைமை நீதிபதி சாருங்க ஜெயமல்யா பாக்சியின் பதவியேற்பின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 36ஆக உயர்ந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் பணியிடங்கள் 34 என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்னும் ஒருத்தர் நீதிபதியாக பதவியேற்றுட்டா ஃபுல்ஃபில் ஆயிரும், 34 ஃபுல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் இணைந்தார் பிரதமர் மோடி. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீடியா மற்றும் டெக்னாலஜி குழுமத்துக்கு சொந்தமான ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை இணைந்துள்ளார். அமெரிக்க தொகுப்பாளர் லெக்ஸ் பிரிமோனுடன் பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம் கலந்துரையாடினார். அப்போது ட்ரம்ப் துணிச்சலானவர், சுயமாக முடிவெடுப்பவர் என்று பிரதமர் புகழாரம் சூட்டினார். இந்த கலந்துரையாடல் காணொலியில் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக கணக்கில் திங்கட்கிழமை பகிர்ந்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.